7 days. ஜஸ்ட் 7 daysல ஒரு ஸ்கில்லை சூஸ் பண்ணி ஆன்லைனில் மணி மேக் பண்ண முடியுமான்னு சொல்ல போகிறேன். ஜஸ்ட் ஒன் லேப்டாப் அண்ட் ஒன் ஐடியா, அவ்வளோதான். பார்ப்போம் டே 7ல் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம். மோஸ்ட் பீப்புள் மணி ஏர்ன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் அவங்க பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா, ஸ்கில்ஸை பில்ட் பண்ணாமல் மோட்டிவேஷன் தான் கன்சியூம் பண்ணிட்டு இருக்காங்க. 1 day ஸ்டார்ட் பண்ணுறோம். இதே மைண்ட் செட்டில் தான் நம்ம எல்லாருமே இருக்கோம். நானும் அப்படி தான் இருக்கேன். டெய்லி 2 hours கான்டென்ட் கன்சியூம் பண்ணேன், பட் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. அந்த மூமெண்ட்டில் தான் எனக்கு புரிஞ்சுது, கான்ஃபிடன்ஸ் ஒன்றுனா ஃபர்ஸ்ட் நம்ம போய் கிளைண்ட்ஸை அப்ரோச் பண்ணுவாங்க. பாஸ்ட் 1 month நான் வெறும் எப்படி மணி ஏர்ன் பண்ணுறதை மட்டுமே கன்சியூம் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ இதெல்லாம் வச்சு நான் லேர்ன் பண்ணதில் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், ஸ்கில்லை சூஸ் பண்ணணும். இதில் நிறைய ஸ்கில் இருக்குது. வீடியோ எடிட்டிங், கிராஃபிக் டிசைனிங், காப்பி ரைட்டிங், வெப் டெவலப்மெண்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஆனால் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறதுல நிறையா இருக்குது. பட் நான் இதில் சூஸ் பண்ண ஸ்கில் வெப் டெவலப்மெண்ட். 1 monthல நான் லேர்ன் பண்ணது மட்டும் இல்லாமல், நான் லேர்ன் பண்ண ஸ்கில்லை வச்சு ஒரு வெப்சைட் மேக் பண்ணேன், என்னோடய போர்ட்ஃபோலியோ. அந்த போர்ட்ஃபோலியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் கிளைண்ட்டை நான் டேரெக்டாக அப்ரோச் பண்ண போகிறேன். Day 1ல் நம்ம ஸ்கில்லை சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வீடியோவில் ரியல் கிளைண்ட்டை எப்படி அப்ரோச் பண்ணன்றதை சொல்ல போகிறேன். வருமா, ரிப்ளை வராதா, ஃபோர்ஸ் பண்ணி ஏர்ன் பண்ணுவோன்னா ஏர்ன் பண்ண மாட்டேன்னா, இதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது. பட் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பிகாஸ் இந்த சீரீஸ் ஜஸ்ட்டு மணி பற்றி மட்டும் இல்லை, இட்ஸ் அபவுட் ப்ரூவிங். என்னால் இந்த 7 daysல என்ன ஏர்ன் பண்ண முடியும். ஏர்ன் பண்ணால் ப்ராஃபிட், ஏர்ன் பண்ணலான்னா எக்ஸ்பீரியன்ஸ். எப்படி இருந்தாலும் லேர்னிங் தான். ஸோ நாளைக்கு Day 2ல் சந்திப்போம்.